ஆரோக்கியமான காலை உணவு, சுவை மாறாமல், சத்து குறையாமல், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற ஒரு சத்தான உணவு பலதானிய தோசை. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 30 வகை தானியங்கள் கொண்டு அரைச்ச சத்து மாவு 2 கரண்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. 30 வகை தானியங்கள் கொண்ட சத்து மாவு வீடியோ எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சத்து மாவில் பல ரெசிபிஸ் செய்யலாம். காலையில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ப புரோட்டீன் சத்து நிறைந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் முருங்கைக்கீரையும் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குது. தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி மெல்லிசா தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குற ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டான பலதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியும் எள்ளு பொடியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.